நேசிக்கிற நல்ல பிதாவே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க தகப்பனே, பேசுங்கப்பா. நன்றி ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாக இருக்கட்டும். உடைய வார்த்தை கேட்கின்ற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும், வழி நடத்தியருளும், காத்துக்கொள்ளும். அடிமை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை வழி நடத்துவாராக. உங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கர்த்தர் இதுவரை நம்மை காத்து நடத்தி வந்திருக்கிற அவருடைய கிருபைகளுக்காக நம்ம கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் வரை நம்ம இவ்வளோ ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருக்க தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபைகளுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நான் தலைப்பாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் குறைவது எப்படி. அதாவது ஆதியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே உள்ளவர்கள் வரும் நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிசுத்தம் என்பதிலே குறைந்து விடுகின்றார்கள். அதனால் அது எதனால் அப்படி அந்த குறைவு ஏற்படுகின்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு தலைப்பு கொடுத்து உங்களுக்கு அந்த செய்தி கொடுக்க இருக்கின்றேன். தலைப்பு என்ன அப்படின்னா, பரிசுத்தம் குறைவது எப்படி, இதுதான் தலைப்பு. இதில் நம்ம பார்க்க போகிறது உபாகமம் 17வது அதிகாரம் 17வது அதிகாரத்தில் 16 வாசிக்கிறேன். அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. இது உபாகமத்திலேயே ஆண்டவர் சொன்னது. இது ராஜாக்கள் காலத்தில் அல்ல, தேவனே நடத்தி கொண்டிருந்த காலங்கள். மோசே மூலமாக மோசேயை ஒரு தலைவனாக வைத்து நடத்தி கொண்டு இருந்த அந்த காலங்களிலே சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் எகிப்தில் இருந்து இஸ்ரவேலுக்கு கானான் தேசத்துக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள், நீங்கள் இனிமே அநேக குதிரைகளை சம்மதிப்பதற்காக திரும்ப நீங்கள் எகிப்துக்கு போக பண்ணாமல் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. அருமையானவர்களே, இது ஒரு ஆர்டர், இது ஒரு கண்டிஷன், இது ஒரு கட்டளை. இந்த கட்டளையை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த நாட்களிலே வாழ்ந்த சாலமோன் ராஜா அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எகிப்தில் உள்ள குதிரை தான் போர்க்குதிரை, அதுதான் அந்த காசு தான் வேறு வல்லமையுள்ள குதிரை என்பதனால அங்கிருந்து அவர் குதிரைகளை கொண்டு வந்ததாக சாலமோனை பார்க்கின்றோம். அதனால் அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் குறைந்து பின்மாற்றத்துக்கும் அந்நிய தேவனை வணங்கக்கூடிய காரியமாக போய்விட்டது. தேவன் சொன்ன கட்டளையை மீறினது. 17வது வசனம், அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் வெள்ளியும் பொண்ணு அவனுக்கு பெருகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது கட்டளை, பிரமாணங்கள். தேவன் சொன்ன கட்டளையை மீறுகிறது. உபாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ இப்பொழுது உனக்கு ராஜா இல்லை,
இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். செல்வங்களை சேர்க்க சம்பாதிப்பதற்காக போர், அதாவது குதிரை எதுக்கு பயன்படும் அப்படின்னா யுத்தம் பண்ணுறதுக்கு. நீ யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே உனக்கு இருக்காது. நீ யுத்தம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. நான் உனக்கு எல்லாமே சமாதானமாக இருக்கக்கூடிய நல்ல தேசத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். அதனால் உனக்கு எகிப்தில் உள்ள குதிரை தேவையில்லை. அங்கே உள்ள வல்லமையான போர் குதிரைக்காக நீ எகிப்துக்கு போக வேண்டாம். இதுதான் கர்த்தர் சொன்ன கட்டளை. ஆனால் சாலமோன் ராஜா அதை மீறி அவர் போகிறதை நம்ம பார்க்கின்றோம். அங்கு போகக்கூடாது என்பது தான் ஆண்டவருடைய காரியம். நீ அப்படி போனால் அந்த எகிப்து அது என்னதுன்னா இருப்பு காலவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கிற உபாகமத்தில் 4வது அதிகாரம் 20வது வசனம் நீங்கள் பாருங்கள். எவ்வளோ அழகாக கர்த்தர் அந்த எகிப்தை பற்றி நமக்கு சொல்லியிருக்கார். ஈஜிப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். இருப்பு காலவாய், எகிப்து உங்களுக்கு எப்படி இருப்பு காலவாய்? காலவாய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்ன தெரில. சுண்ணாம்பு காலவாய் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் எங்களுக்கு தருவைக்குளம் தூத்துக்குடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய கிணறு மாதிரி ஒன்று கட்டி வைப்பாங்க. அது நல்லா அதை களிமண்ணால் நல்லா சுற்றி பூசி ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே கடலில் இருந்து சிப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. கடலில் கொஞ்சம் தூரமாக, எங்கள் ஊர் கடலிலேயே கொஞ்சம் தூரமாக தான் போகணும் அப்படிங்க ஐயா சொல்லுவாங்க. தூரமாக போய் அங்கேருந்து சிப்பி, நீங்கள் பார்த்தீங்களா அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுவாங்க சிப்பி, அந்த மாதிரி சிப்பிகளை கொண்டு அந்த சுற்றி கிணறு மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளே அள்ளி போட்டுருவாங்க. போட்ட பிறகு என்ன செய்வாங்க அப்படின்னா அங்கே நெருப்பு தழலை அதனுடைய நடுவிலே வைத்து விடுவார்கள். நடுவிலே வைத்து அப்படியே அந்த 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 கிணறு மாதிரி இருக்குல்ல அது நிறையா அந்த சிப்பிகளை வைத்து அதுக்குள்ளே அந்த தீ கங்கல்களையும் நிறையாக வைத்து அதன் மேலே அப்படியே பூசிடுவாங்க. அப்படியே கும்பம் மாதிரி அப்படியே நல்லா அப்படி பூசிடுவாங்க. வெளியே தெரியாத மாதிரி இடைவெளி எதுவுமே இருக்காது. மண்ணை வச்சு களிமண்ணை வச்சு நல்லா அப்படி பூசிடுவாங்க. வெளியே நல்லா சுற்றி நல்லா மண்ணால் பூசிடுவாங்க. அது ஒரு சில குறிப்பிட்ட நாள் இருக்கும் போல் நான் பார்த்துருக்கேன் அம்மா ஊரில். ஆனால் அதுக்கு எத்தனை நாள் எப்படின்னு, ஆனால் அந்த சுண்ணாம்பு காலவாயை நான் பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த மேலே பூசியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மண் எப்படி இருக்குது இப்போ நல்லா காஞ்சி இருக்கும். அது அப்படி லேசாக தட்டி எடுத்தாலும் இப்படி பாட்டாக அப்படி வந்துடும். அதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிப்பி போட்டாங்கல்ல அதுக்குள்ளே அந்த தீ கங்கலை வச்சாங்க பார்த்தீங்களா, இப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னா சுண்ணாம்பாக இருக்கும். அப்படி பியூர் ஒயிட்டாக தோசை மாவு மாதிரி அப்படியே வெண்மையாக பொங்கி அப்படி நிற்கும். ஆனால் கையை உள்ள வச்சிட்டீங்க பொத்து போயிடும். சூடாக இருக்கும். அப்படி ஆவி பறக்க வெண்மையாக அந்த சிப்பி சுண்ணாம்பாக அப்படி அதில் இருக்கும் பார்த்துக்கோங்க. அது அப்படி ஒரு நாள் மட்டும் ஆற போடுவாங்க. ஏன்னா அது கொதிக்க இருக்கும். அதை கரண்டியை வச்சு இப்படி அள்ளுனாங்கன்னா ஆவி பறக்கும் பார்த்துக்கோங்க. அதை எடுத்து என்ன செய்வாங்க, வாளியில் போடுவாங்க. போட்டு தண்ணியை ஊற்றி கரைச்சி வெள்ளையடிப்பாங்க. அதான் ஒயிட் வாஷ், அதான் சுண்ணாம்பு. அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் எகிப்தில் இருந்தீங்க. இங்கே எப்படி இருந்தீங்க? நீங்கள் மூடப்பட்டவர்களாய், சுதந்திரம் இல்லாதவர்களாய், ஒன்றும் அறியாதவர்களாய், நீங்கள் அந்த இருப்பு காலவாய் அந்த கொதிக்கக்கூடிய அந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள், வாழ்ந்தீர்கள். நான் உங்களை என்ன செய்தேன், அங்கே இருந்து அதெல்லாம் உடைச்சி எடுத்துட்டு உங்களை நான் வெளியே கொண்டு வந்தேன். மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கொண்டு வந்தேன் அப்படின்னு எழுதியிருக்கு. அவ்வளோ பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் அங்கே செய்து அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அதனால் நீ இன்னும் அங்கே போகாத. திருப்பியும் நீ போய் நீ அங்கே திருமணம் செய்து நீ இன்னும் மீண்டுமாக அந்த அடிமை வாழ்க்கையில் நீ குழந்தைகளை பெற்று அங்கே சம்பந்தம் பண்ணி திருப்பியும் அங்கே உள்ள விக்கிரகங்களை நீ ஆராதனை செய்து அப்படியே நீ கர்த்தரை விட்டு பின்வாங்கி
நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வராமல் போய்விடும். அதனால் நீ குதிரைகளை வாங்குவதற்கு இங்கே இருந்து இஸ்ரவேலில் இருந்து எகிப்துக்கு ஜனங்களை அனுப்பக்கூடாது என்று தேவன் உபாகமத்திலே கட்டளையிட்டார். ஆனால் சாலமோன் ராஜா அங்கே உள்ள குதிரைகளை வாங்கும்படி அவர் அனுப்பிவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அடிமைத்தன வாழ்க்கை அது. எகிப்து என்பது அவர் அடிமைத்தன வாழ்க்கை. அந்த நாட்களில் அங்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 450 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். என்ன நன்மையை கண்டார்கள்? எந்த சொத்து சுதந்திரமும் அவங்களுக்கு கிடையாது, எந்த ஃப்ரீடமும் கிடையாது. அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்ததுனால ஆண்டவர் அங்கே போகாதன்னு சொன்னார். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம சொல்லுகிறார், நீங்களும் இப்பொழுது பாவமான வாழ்க்கை, உங்களுடைய பாவ வாழ்க்கை அடிமைத்தன வாழ்க்கை தான், சுண்ணாம்பு காலவாய் தான். அங்கே நீ இருந்து வெளியே வர வேண்டும். இங்கே நான் வாசிக்கிறவங்களுக்கு ரோமர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். நீங்கள் முன்னால் எப்படி இருந்தீங்கன்னா பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். அடுத்து சொல்கிறாரு, உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் நீங்கள் பாவத்திலே வாழ்ந்தீர்கள். அதனால் அதை நீங்கள் நம்முடைய சரீரத்தை நாம் பாவத்திற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்து விட்டீர்கள். இனிமேல் நீங்கள் ஒப்பு கொடுத்ததில் இருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும். அப்போ நீங்கள் நீதிக்கு அடிமையாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவத்தில் இருந்து இனிமேல் நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். முன்னால் விபசாரம் செய்தேன், இனி செய்ய மாட்டேன். முன்னால் களவு செய்தேன், இனி செய்ய மாட்டேன். நீ பெற்றோரை கவனிக்க மாட்டேன், இனி கவனிப்பேன். நான் பெரியவர்களை எதிர்த்து பேசுவேன், இனி எதிர்க்க மாட்டேன். நான் மற்றவர்களை கொலை செய்தேன், இனிமேல் கொலை செய்ய மாட்டேன். நான் பொய் சொன்னேன், இனிமேல் செய்ய மாட்டேன். நான் சிகரெட்டு ஊதினேன், இனிமேல் ஊத மாட்டேன். நான் மதுபானம் அருந்தினேன், இனி மதுபானம் அருந்த மாட்டேன். முன்னால் கோல் சொல்லி தெரிவேன், அப்படி செய்ய மாட்டேன். முன்னால் பெருமையாக பேசுவேன், இனி பெருமையாக பேச மாட்டேன். நான் எல்லாரையும் எதிர்க்கிற ஒரு பிள்ளையாக இருந்தேன், இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன். இப்படியாக பாவத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்த நாம் இனிமேல் நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பாவத்தின் வாழ்க்கை சுண்ணாம்பு காலவாய், மறந்து போக வேண்டாம். அதிலிருந்து நீதிக்கு அடிமைகளாக உங்களை ஒப்பு கொடுங்கள் என்று கேட்கிறார். 20வது வசனம் ரோமர் 6:20, பாவத்திற்கு நீங்கள் அடிமையாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். ஒருவன் தெருவிலே குடிச்சிட்டு சண்டை போட்டு கொண்டு இருக்கின்றான், கெட்ட வார்த்தைகளை பேசுகின்றான். அவன் நீதிக்கு அடிமையா? அவன் பாவத்துக்கு அடிமை. அவனுக்கு நீதி என்றால் என்ன என்று தெரியாது. கொலை செய்து ஜெயிலில் இருக்கின்றான். அவனுக்கு நீதி என்றால் என்ன என்று தெரியாததுனால அவன் அநீதிக்கு அடிமையாகி இருக்கின்றான். ஒரு சின்ன காரியத்து கூட கோர்ட்டில் கேஸுன்னு போகிறாங்க, அவங்களுக்கு நீதின்னு தெரியல. நம்ம ஒரு போலீஸ்கிட்ட போகிறதுக்கோ கோர்ட்டுக்கு போகிறதுக்கோ அது அநீதி என்று தெரியவில்லையா? அது நீதி இல்லையே. அப்போ அநீதிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கக்கூடாது. நாம் நீதிக்கு தான் ஒப்பு கொடுக்க வேண்டும். 21, இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. பாவத்தினுடைய முடிவு மரணத்தில் தான் கொண்டு விடும். அப்போ நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, பாவம் பொல்லாதது, பாவம் வல்லமை உள்ளது, பாவம் சக்தி வாய்ந்தது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் என்ன கொடுக்க அப்படின்னா, அந்த பாவத்தை விட்டு ஏசப்பாவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டீர்களானால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். உங்களுக்கு நித்திய ஜீவன், உங்களுக்கு சந்தோஷம், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விடுவீர்கள். பாவம் எவ்வளவு கொடியதாக இருக்கட்டும். கடந்த நாளில் ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். சில பேர் தவறு செய்து விழுந்துடுறாங்க. நல்லவங்களாக இருப்பாங்க, நல்லவங்களாக தான் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் தவறிலே விழுந்து விடுகின்றார்கள். விழுந்தவர்கள் அதிலிருந்து அவர்கள் எழுந்திருக்க எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் தெரியுமா? எனக்கு தெரியும், ஒரு பிள்ளைலாம் இல்லை வாலிப மகள் கைட்டு போயிட்டா, நல்லா
இருப்பா, ஊழியத்தில் வலிமையான பிள்ளை. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது. எப்படியோ ஒரு சிச்சுவேஷனில், நம்ம ஊரில் நடந்ததில்லை, இது வெளியே வேறு மாநிலத்தில் நடந்தது. அப்போ அவ்வளோ பெரிய தவறு செய்ததுனால அதிலிருந்து அவளால் எழுந்திருக்கவே முடியல. இன்னைக்கு அவளுடைய பிள்ளைக்கு கூட கல்யாணம் கட்டுற வயசு வந்திருக்கும்னு நினைக்கணும். ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக விழுந்த தவறு, அநீதிக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அந்த நீதிக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். எழுந்திருக்க முடியல. சாத்தான் ஒரு பக்கம், மனசோறு ஒரு பக்கம், கேவலம் ஒரு பக்கம். அதான் ஆண்டவர் சொன்னார், நீ அங்கே அப்படித்தானே இருந்த எகிப்தில், அதனால் நீ அங்கே போகாத. எகிப்து என்பது அங்கே உள்ள அந்த சுண்ணாம்பு காலவாய்க்கு ஒப்பிடப்படுகின்றது. அது கூட நீ போய் எரிஞ்சு சாம்பலாக வேண்டாம். நான் உன்னை சிங்காசனத்தில் வைத்து உன்னை முடிசூட்டி உன்னை அழகு பார்க்க விரும்புகின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். நீ போராடி ஜெயிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீ அப்படியே சமூகத்திலே முகங்குப்புற விழுந்து மன்றாட வேண்டும். வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களிலே நீங்கள் பலவிதமான தவறுகளை செய்தீர்கள், விபசாரம் பண்ணினீர்கள், வேசித்தனம் பண்ணினீர்கள், களவு செய்தீர்கள். அதனால் உங்களுக்கு இப்பொழுது என்ன பலன்? அதனால் உங்களுக்கு வெட்கமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் நீதிக்குள்ளாக கடந்து வர வேண்டும். ஒருவேளை இப்போ உங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன? இந்த நிலையில் இருந்து இன்னொரு நிலைமை, நீதி என்கிற நிலைமைக்கு வரும்படிக்கு தேவன் உங்களை அழைக்கின்றார். ரொம்ப கொடிய காலத்தில் நம்ம இருக்கோம். ஏற்கனவே யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. பாவமோ பெருகி கொண்டு இருக்கின்றது. நாம் தவறான உறவுகளை வைத்திருக்கிறோம் என்பதையே மக்களுக்கு தெரியவில்லை. அதுதான் என்னன்னு தெரியல. ஒரு கணவன் மனைவியுமாக இருக்கிற குடும்பத்தில் ஒரு கணவனை இன்னொருத்தி தன்பக்கமாக வைத்து கொண்டால் அந்த கணவனுக்கும் தெரியல இன்னொருத்திய புருஷனை நம்ம மனைவி வச்சிருக்கான்னு அவனுக்கும் தெரியல. அவனும் அந்த வீட்டிலே தான் இருக்கான், அவளும் அந்த வீட்டில் இருக்கா. இவன் தன் மனைவி பிள்ளைகளை விட்டு விட்டு அதே வீட்டிலே குடியிருந்து வாழ்கின்றார்கள். பணத்தை எல்லாம் அவளுக்கே கொண்டு கொடுக்கின்றான். ஏன் இந்த பெண்ணுக்கு இதெல்லாம் அசிங்கம்? அந்த உலகத்தில் நம்ம ஒரு வேசி, நம்ம ஒரு விபசாரி என்பது தெரியவில்லையே. அதான் எனக்கும் என்னன்னு தெரியல. ஒரு காலத்தில் ஒரு தவறு செய்கின்றார்கள், உடனே எழுந்து விடுவார்கள், காதலிப்பார்கள். அதுக்கு பிறகு வேற அலைன்ஸு ஒழுங்காயிட்டுனா பேச்சு மூச்சு இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ அதெல்லாம் பப்ளிக்காக இருக்குது. கணவன் மனைவி சண்டை போட்டு ஒரு நாள் 2 நாள் இருப்பாங்க, இப்போ மாசக்கணக்காக இருக்காங்க. அதில் அவங்களுக்கு அநீதி என்று தெரியவில்லை. தேவனுடைய பார்வையில் அது அநீதி என்று தெரியவில்லை. சூரியன் மறைவதற்குள்ளாக உன் கோபம் நீங்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. காலையில் தோண்டிய சூரியன் மாலை 6 மணிக்கு மறைகிறதுக்குள்ளே உன் கோபம் தீர வேண்டும் என்று மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப என்று கர்த்தர் சொன்னார், சமாதானம் செய்ய. ஆனால் அதில் நம்ம இந்த அநீதியிலே நம்ம நிற்கின்றோம் என்பது தெரியவில்லையே ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அதான் எனக்கும் தெரிய மாட்டேங்க என்னன்ட்டு. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். இப்போ நித்திய ஜீவன் தான் நமக்கு நிரந்தரம். பெர்மனண்ட் நமக்கு நித்திய ஜீவன். அப்போ நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக வேண்டும். கயிறுகளினால் கட்டப்பட்ட ஒரு மனிதன் அந்த கட்டை அவிழ்த்தலிருந்து விடுதலையாக வேண்டும். நேற்று எங்கள் அக்கா மகா எனக்கு முருங்கைக்காய் கொண்டு வந்திருந்தா, நிறைய கொண்டு வந்திருந்தா. அந்த கொண்டு வச்சுட்டு பேசிட்டு போயிட்டோம். இப்போ நான் அந்த முருங்கைக்காயை எடுக்கணும். அந்த ஒரு கட்டாக கட்டப்பட்டிருந்து, ஐயோ அந்த கயிறை எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. அது இந்த போட்டில் உள்ள கயிறு போல், போட்டில் யூஸ் பண்ணுற கயிறு போல். அந்த கயிறை என்னால் எடுக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ ஒன்று ஒன்றா காயை உருவி தான் அந்த கயிறை எடுத்து குப்பையில் கொண்டு போட்டேன். அப்போ இந்த ஒரு கயிறு கட்டை, உயிரில்லாத ஒரு கயிறை இப்படி கட்டுமானால் பாவத்துக்கு உயிர் இருந்து அது வல்லமையோடு ஒரு மனிதனை எப்படி கட்டி இருக்கும்? அந்த கட்டிலிருந்து நீ விடுபட வேண்டுமானால் நீ தேவனுடைய ஆவியானவரிடம் மன்றாடி அவருடைய இரத்தத்தினால தான் அதிலிருந்து நீ மீட்கப்பட முடியும். அதுக்கு நீ ஜீசஸ், ஜீசஸ் உதவி செய்யும் தகப்பனே. 20-25 முருங்கைக்காயோட கட்டவிழ்க்க முடியல, கத்தியை கொண்டு அறுத்தாலும் அறுபட மாட்டேங்குது. இப்போ பாவத்தினாலே நீ கட்டப்பட்டு இருக்கிற உன்னை என் தேவன் அவருடைய இரத்தத்தினால் ஒரு செகண்டில் விடுதலை ஆக்கிடுவார். தேவ சமூகத்திலே மூங்கு பெற விழ வேண்டும். இல்லாட்டால் அவைகளின் முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்ப வேண்டும். இல்லாட்டா அதனுடைய பலன்
மரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், முடிவு நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் செய்யும்போது அது பெரிதாக தெரியாது. சாலமோனுக்கு அப்படி தான் தெரியல. 19வது வசனம் வரைக்கும் நம்ம அதை பார்த்தோம். பாவம் செய்யும்போது அது பெரிதாகவே தெரியாது. பின் நாட்களில் அது களவாக இருக்கட்டும், விபசாரமாக இருக்கட்டும், கொலை செய்ததாக இருக்கட்டும், பின்பு அது வெட்கமாகவே தோன்றும் என்று வேதம் சொல்லுகிறது. தப்பு தவறு தண்டா தஸ்கா பண்ணுகிறவர்களோடு கூட்டணி அமைக்கக்கூடாது. பரிசுத்தம் குறையும். நீ எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னதை மீறி சாலமோன் எகிப்திலிருந்து குதிரைகளையும் ஆடைகளையும் பெண்களையும் கொண்டு வந்ததினால் பரிசுத்தம் குறைந்து விட்டது. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், உலகத்தின் செல்வங்களுக்கு அதிக ஆசைப்படுவது. உபாகமம் 17:17 அநேகம் இஸ்திரிகளை அவர் கொண்டு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமம் 17:17 அநேக இஸ்திரிகளை அவர் அங்கிருந்து கொண்டு வந்திருக்கார். அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் இஸ்திரிகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருந்தார். நீ பின்வாங்கி பெயர்வ. நம்ம தலைப்பு பரிசுத்தம் குறைவது எப்படி, இதான் நம்முடைய ஹெட்டிங் தலைப்பு. அப்போ உனக்கு எப்படி நீ பின்வாங்குவ அப்படின்னா, உனக்கு அநேக இஸ்திரிகளை நீ கொண்டு வராத, நீ பின்வாங்கி போகாதபடிக்கு அநேக இஸ்திரிகளோடு நீ உறவாட வேண்டாம், அநேக இஸ்திரிகளோடு நீ கூட்டக்கூட வேண்டாம் என்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அநேக பெண்களோடு ஆண்கள் கூட்டம் கூட வேண்டாம், அநேக ஆண்களோடு அநேக பெண்கள் கூட்டக்கூட வேண்டாம், அதை பெருக வேண்டாம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதே இதில் வெள்ளியும் பொண்ணும் உனக்கு தனக்கு மிகுதியாய் பெருக பண்ண வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் பொண்ணும் நீங்கள் பெருகுங்க, பெருகணும், பெருக வேண்டாம்னு வேதம் சொல்லலை, மிகுதியாய் பெருக வேண்டாம், மிகுதியாய் பெருக வேண்டாம். 1 ராஜாக்கள் 11:1 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவருக்கு 700 மனைவிகளும் 300 மணவாட்டிகளும் இருந்தாங்களாம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கு பிரவேசிக்கல் ஆகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்து அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவி போக பண்ணினார்கள், பின்வாங்க பண்ணிவிட்டார்கள். 700 மனையாட்டிகள் 300 மறுமனையாட்டிகள் ஆக 1000 பேர். 4வது வசனம், சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனுடைய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை, பொல்லாப்பானதை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உள்ளான இருதயத்தில் கிறிஸ்துவோடு வாழ்ந்தால் ஒரு நாளில் நீங்கள் பின்வாங்கி போக மாட்டீர்கள். கடைசி நாட்களில் தேவனுக்கு அவன் பயப்படாமல் போனான், அந்நிய தேவனை பின்பற்றினான், பொன்னையும் வெள்ளியையும் தனக்கு அதிகமாக பெருக பண்ணினான், அநேக ஸ்திரீகளை படைத்தான். அநேக ஸ்திரீகளோடு அநேக ஆண்கள் பழகாதீர்கள். ஒரே சகோதரன் அநேக பெண்களை காதலிக்கிறான், ஒரு பெண் அநேக ஆண்களை காதலிக்கிறார்கள். தப்பில்லை, இது அநீதியாக தெரியவில்லையா? சாலமோனை பற்றி சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்கான்னா, நான் ஒரு புஸ்தகத்தில் படித்தேன். சாலமோனை பற்றி சொல்லத்தக்கவர்கள் சமாதி சாசனம் என்று ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். சாலமோன் என்றால் அவன் சமாதி சாசனமா, அது இதுக்கு உள்ளான அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சமாதி சாசனம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவருக்கு அவ்வளோ ஞானம் இருந்தாலும் தேவனுக்கு பயப்படாமல் கர்த்தருடைய ஆர்டரை மீறி அவர் செய்ததுனால கடைசியில் அவருடைய வாழ்க்கை ஒரு பின்மாற்றத்துக்குள்ளாக போய்விட்டது என்று பார்க்கின்றோம். அவர் சொல்கிறார் 17 உபாகமம் 17, 18, 19, 20 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே அந்த தப்பு தான் அவர் நிறையா செய்கிறார். வேதம் வாசிக்க நாம் நேரம் எடுக்க வேண்டும், அதுக்கு நான் ஒன்று வாசித்துடுறேன். உபாகமம் 17வது அதிகாரம் 20. அவன் லேவியராகி ஆசாரி இடத்தில் இருக்கிற நியாயபரமான நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். தனக்காக ஒரு வேதத்தை வாங்கி வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். நீ சிங்காசனத்தில் உட்காரும் போது அப்படியே எடுக்க பாருங்க, அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற
நியாயபரமான நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை வாங்கி கொள்ள வேண்டும். 18 இருக்கு. அவன் தன் சிங்காசனத்தில் மேல் வீற்றி இருக்கும்போது அவன் இருதய பெருமை கொள்ளாமல், அவன் ஸ்திரீகளின் மேல் போய் பின்வாங்காமல், மிகுதியான ஆசையையும் பொன்னி வெளியே சேர்க்காமல் இருக்க வேண்டுமானால் தனக்கு ஒரு வேதாகமத்தை வாங்கி தன்னுடைய டேபிளில் வைத்து அவன் அதை வாசிக்க கடவன். அப்பொழுது அவன் இருதய பின் வாங்காது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நேரம் எடுக்க வேண்டும், நேரம் எடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆர்டர் அது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களுக்கு பரிசுத்தம் குறைவது எப்படி அப்படிங்கிற காரியத்தில் கர்த்தருடைய கட்டளையை மீறும்போது நாம் பின்வாங்குகிறோம். அதிக ஆசை, எதுலேயுமே அதிக ஆசை வரும்போது பின்வாங்குகிறீர்கள். மிகுதியாய் பெருகும்போது பின்வாங்குகிறீர்கள். தவறு என்பதாக வேதம் கூறுவது இது. இவை இல்லாமல் இருந்து தேவனோடு உள்ளான இருதயத்தில் கிறிஸ்துவோடு ஐக்கியம் வைத்தால் பரிசுத்தம் ஒரு நாளும் குறையாது. கிறிஸ்துவோடு இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கும்போது பரிசுத்தம் ஒரு நாளும் குறையாது. அதிகமான பொண்ணு, அதிகமான வெள்ளி, அதிகமான வஸ்திரங்கள், அதிகமான குதிரைகள் அதிகமாக மிகுதியாக சேர்க்காதபடிக்கு நேரம் எடுத்து தேவனுக்கு நம்ம கொடுக்கும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கும்போது நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள். உங்கள் பரிசுத்தம் குறையாது. தேவன் உங்களை காத்துக்கொள்வார். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம். நேசிக்கிறங்கள் நல்ல பிதாவை மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எங்களை தரைமட்டுமாக தாழ்த்துறோம். பரிசுத்தம் குறையாமல் இருப்பது எப்படி என்று பார்த்தோம். உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்ன எல்லாவற்றையுமே மிகுதியாக அதிகமாக ஆசைப்படக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வேதத்துக்கு நாங்கள் நேரம் கொடுக்க வேண்டும், உமக்கு நேரம் கொடுக்க வேண்டும். இருதயத்தின் ஆழத்தில் உம்மோடு ஐக்கியத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணிடலும். எப்படியாவது தம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வர வேண்டும். தம்முடைய ரகசிய வருகையிலே காணப்பட வேண்டும். நீதியின் பாதையிலே நடக்க வேண்டும். எங்களுக்கு கிருபை செய்திடலாம். எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணிடலாம். எங்கள் மேல் பரிதாபம் கொண்டு எங்களை நீதியின் பாதையிலே வழி நடத்திடலாம். எங்களை காத்துக்கொள்ளும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தம்முடைய பரம ஞானத்தை எங்களுக்கு தந்து வேத வசனத்தின்படி கற்றுத்தந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே செய்தி கேட்கிற மக்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னித்து கடன் பாரங்களோ, திருமண காரியமோ, குழந்தை பாக்கியமோ, பிள்ளைகள் படிப்போ, வேலையோ, சரீரத்தில் நல்ல சுகமோ, தீர்க்காயுசோ, பிறந்தநாள், திருமண நாளோ எல்லாவற்றையும் தந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுவதும் உடைய கிருபை தாங்க தொடர்ந்து வழி நடத்த இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.